மலையாள திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள பாலியல் விவகாரம் தொடர்பாக இதுவரை 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன. மலையாள திரையுலகில் வெடித்து கிளம்பியுள்ள பாலியல் விவகாரம் அம்மாநிலத்தில் பெரும் சர்ச்சையாகி உருவெடுத்துள்ளது. தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் குறித்து பாதிக்கப்பட்ட நடிகைகள் தினமும் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டு புயலை கிளப்பி வருகின்றனர். அதன் பேரில் விசாரணை நடத்த 7 IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை கேரள மாநில அரசு அமைத்துள்ளது. அந்த குழு பாதிக்கப்பட்ட நடிகைகளிடம் ரகசியமாக விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரை நடிகைகள் தெரிவித்த பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டின் பேரில் 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர்கள் மீது அடுத்தடுத்து குவியும் பாலியல் பலாத்கார புகார்கள் மலையாள சினிமா துறைக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில் அம்மா அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து நடிகர் மோகன்லால் நேற்று ராஜினாமா செய்தார். தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து 17 செயற்குழு உறுப்பினர்களும் பதவி விலகினர். இதனால் மலையாள நடிகர் சங்கம் கூண்டோடு கலைக்கப்பட்டுள்ளது. மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் தொடர்பாக விசாரணை நடத்திய நீதிபதி ஹேமா குழு அறிக்கை வெளியானதை அடுத்தே நடிகைகள் பலரும் தங்களுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல்களை பகிரங்கமாக கூறி வருகின்றனர். மேற்கு வங்க நடிகை கேரள சினிமா அகாடமி தலைவரான ரஞ்சித் மீது கூறிய புகாரில் அவர் பதவி விலகினார். நடிகர்கள் சங்க பொதுச் செயலாளரான சித்திக் ராஜினாமா செய்தார். மேலும் தமிழ் நடிகர் ரியாஸ்கானும் தன்னிடம் மோசமாக நடந்து கொண்டதாக தெரிவித்த நிலையில் அவரது குற்றச்சாட்டை நடிகர் ரியாஸ்கான் மறுத்துள்ளார். பிரபல நடிகரும் CPM MLAவுமான முகேஷ் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக காஸ்டிங் இயக்குனரும் நடிகர் சுதீஷ் தன்னிடம் அத்துமீறியதாக நடிகையும் குற்றம் சாட்டினர். கடந்த 2013ஆம் ஆண்டு படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் ஒருவர் தன்னை துன்புறுத்தியதாக நடிகை கூறியுள்ளார். அது தொடர்பாக கேரள அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவிடம் புகார் அளித்துள்ளார். திரைப்பட படப்பிடிப்பின் போது நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, மணியின் பிள்ளை ராஜு மற்றும் இடைவேளை பாபு ஆகியோரால் துன்புறுத்தப்பட்டதாக நடிகர் குற்றம் சாட்டியிருந்தார். அதன் காரணமாக தமக்கு மிரட்டல் வருவதாக கூறியுள்ளார். ஒரு படத்தின் படப்பிடிப்பின் போது எனக்கு கசப்பான அனுபவம் ஏற்பட்டது. நான் கழிப்பறைக்கு சென்றிருந்தேன். நான் வெளியே வந்தபோது நடிகர் ஜெயசூர்யா என் சம்மதமில்லாமல் என்னை பின்னாலிருந்து கட்டிப்பிடித்து முத்தமிட்டார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் வெளியே ஓடிவிட்டேன் என்று தெரிவித்து உள்ளார். அம்மாவின் முன்னாள் செயலாளர் இடைவேள பாபு அம்மா உறுப்பினர் பதவிக்கு உதவுவதாக கூறி தன்னை அவரது வீட்டுக்கு அழைத்து உடல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகைகள் தெரிவித்துள்ள பாலியல் துன்புறுத்தல் புகார் தொடர்பாக தொடர்புடைய நடிகர்களிடம் விசாரணை நடத்தவும் சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்துள்ளது. அப்போது சிலர் கைது செய்யப்படலாம் எனவும் மலையாள திரையுலகமான மாலிவுட்டில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.